அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். ஜூலை மாதம் தங்கள் ராசியில் சூரியன் புதன், 2இல் குரு சுக்கிரன், 3இல் கேது, 9இல் ராகு, 10இல் சனி, விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். தங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் இருப்பதால் உஷ்ணம் அதிகரிக்கும். சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர், பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். புத ஆதித்ய யோகம் என்போம். குறிப்பறிந்து பேசுவீர்கள். 3ஆம் இட அதிபதி சூரியன் ராசியிலே இருப்பதால் சகோதர ஒற்றுமை ஓங்கும். சகோதரர்கள் அன்பாக இருப்பார்கள். 2இல் குரு சுக்கிரன், பல வரவுகள் அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு பல வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு தாராளமாக சென்று வரலாம். அதனால் பொருளாதார வசதிகள் கூடும். ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து அழைப்புகள் வரலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவை லாபம் பெறும். சனி 10இல் இருக்கிறார். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறருடைய வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் பெருமை உண்டாகும், கௌரவம் உண்டாகும். அதே நேரத்தில் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். விரயராசியில் செவ்வாய் இருக்கிறார். பங்காளிகளுக்குள் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். வீடு மனை வாங்கும்போது பத்திரத்தினை பார்த்து வாங்குங்கள். வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக செல்லுங்கள். மற்றபடி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு சாதகம், சுக்கிரன் சாதகம், புதன் சாதகம், ராகு கேது சாதகம். சனி நடுத்தரத்தில் இருக்கிறார். ஒரு 50% லாபம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளையும் தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். மிதுனராசி அன்பர்கள் மனைவியினுடைய பேச்சினை கேட்பார்கள். மனைவி பேச்சை கேட்டால் மனைவி சொல்லே மந்திரம் என்பதைப் போல இருந்தால் குடும்பம் சுபிட்சமடையும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பிள்ளைகள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். மற்றபடி அகால போஜனம் வேண்டாம். நேரத்திற்கு சாப்பிடுங்கள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்து விடுதல் நல்லது. கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். இந்த ஜூலை மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.